பவானி செயல் 2000 கோடிக்கு ஃபேக்டரி, அட்டை ஃபேக்டரி. இங்க சிங்கம்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்தியூர் இருந்து அம்மாப்பேட்டை போற வழியில 3000 கோடிக்கு அங்க சேகோ ஃபேக்டரி. எத்தனை நான் கேட்கிறேன், 5000 கோடி இங்கேயே. 50 லட்சம் கோடி சம்பாதிச்சு உங்களுக்கு ஆசை தீரல. புரட்சி தலை அம்மாவுக்கு பிறகு நான் முதலமைச்சராக இருக்கணும், ஏமாந்து விட்டுட்டேன். ராத்திரி வரைக்கும் நான் தான், காத்தால தான் மாறி போச்சு. ஏன்னா பொட்டி அந்த ஆளு கையில் இருந்து பொட்டி இல்லை. ஆனா நான் பார்த்தேன் காலையில இந்த அம்மா சசிகலா என்கிட்ட கேட்டாங்க, சரி பரவாயில்ல யாரோ தெரிஞ்சுட்டு போலாங்க, கட்சியோட யாரும் பார்த்துக்கலாம். நாங்கள் விசில் மட்டும் விசில் ஒரு நிமிஷம் விசில் அடிக்க வேண்டாம் ப்ளீஸ். ஏன்னா அந்த அம்மா விசில் அடிக்காது கண்ணு. அந்த அம்மா சொன்னாங்க, சரி நீங்க என்ன சொல்றீங்க இப்போ செங்கோட்டையன் அப்படின்னாங்க. இல்லை பரவாயில்லம்மா கட்சி உடையார் பார்த்துக்கலாமா அப்படின்னு. காத்தால இந்த அம்மாளுக்கு கன்விஷன் கொடுத்தாச்சு. இந்த அம்மா கூப்பிடுறாங்க, நீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளராக செங்கோட்டையிலும் சொல்லிட்டாரு. கவலையிலும் தோலை தட்டி இப்படி பிடிச்சாங்க. திடீர்னு பார்த்தா மலைப்பாம்பு விழுந்த மாதிரி வந்து திடீர்னு ஒருத்தர் விழுந்தார், அப்படியே நீந்திட்டு வந்தார் பாருங்க. நானே எந்திரிச்சிரு சேர்ல இருந்துட்டு, எங்கடா மலைப்பாம்பு எங்க வந்துருச்சாடு, எங்க அந்த ரிசார்ட்ல மலைப்பாம்பு இருக்க மாட்டேங்குது, கடலோர அது எங்க வந்துருச்சாடு இருக்குன்னு நினைச்சேன். காலை பிடிச்சி கெஞ்சிட்டு, இவள் யார் என்னை கொண்டு வருவதற்கு, இவள் யார் எனக்கு முதலமைச்சர் ஆக்குவதற்கு, எனக்கு தனி தகுதி இருக்கிறார். இப்படி எவனே சொல்லுவானா? அதுக்கு மேல ஒண்ணு, 18 பேர் ஓட்டு போட்டா டிடிவியை கழட்டி விட்டாரு, அவரை நீக்கிட்டாரு. 11 பேர் ஓட்டு போட்டா ஓபிஎஸ்சி கழட்டி விட்டாரு. இவரை காப்பாத்தின பிஜேபிக்கு திருநெல்வேலி அல்வா கொடுத்துட்டாரு 24. அதுக்கு பிறகு என்ன பண்ணாருன்னா, இங்க பிரேமலதா விஜயகாந்த் ராஜ்யசபா கொடுக்கிறார், அவிலுக்கு காலி பண்ணிட்டாரு. ஆனா என்ன பாவம் பண்ண அண்ணாமலை, இந்த அண்ணாமலை எங்கன்னா ஐபிஎஸ் ஆபீசர் பிஜேபி இருக்காரு, அவர் நீக்கினா தான் நான் வருவேங்கிறான். என்னையா உலகம்? எவனுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. இவர் கொள்ளையடிக்கிறதுக்கு 50 லட்சம் கோடி கொள்ளையடிச்சு பார்த்தா ஒன்னு 50 லட்சம் கோடி வேணுங்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவன் பையனை இறக்கி விட்டு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, களத்தை பார்த்தா தெரியும். இப்படி இருக்கு, எல்லாம் கொழுத்து போய் இருக்கிறாங்க. இந்த கருப்பை மட்டும் மீண்டும் ஜெயிச்சா என்ன, இந்த நாடே அழிஞ்சு போயிடும் பொலிஷன்ல. ஆனா காத்தால ஃபேக்டரி நிறுத்துறாங்க. என்னடா கேட்டா நான் கேட்பேன், அதெல்லாம் எங்களோட சகச்சங்க, இங்க டி இருப்பாங்க, காத்தால சீல் வைக்கிறோமா, பொழுதால பொட்டி கொடுப்பாங்க, நான் வாங்கி வச்சுக்க திறந்து விட்டுருவாங்க. இதுக்கு பயிரும் கிடையாது, ஒரு வெங்காயம் கிடையாது. சுற்றுச்சூழலை நீங்கள் பேணி காத்தீங்களா? 18% இன்றைக்கு புற்றுநோய் வருகிறது என்று சொன்னால் நீங்கள் வந்தால் என்ன ஆகும்? 50% உயர்ந்துரு, நாட்டில் இருக்கிற எல்லாம் செத்து போயிடுவான். இது தேவைதானா? நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்பது எனக்கு தெரியும். பழனிசாமி முதல்ல வந்து நான் வரும்போது ரயில்வே ஸ்டேஷன் டீ வச்சுட்டு நின்று இருப்பார். எப்படி அவர் உருவாக்கின 79 2 நிலம் நிலத்தது, அவருக்கு 2 கொலை அண்ணன் தம்பி செஞ்சது. அதுக்கப்புறம் அக்யூட் பண்றதுக்கு 82 நானும் முத்துசாமி தான் செஞ்சு முயற்சி பண்ணி அவர் அக்யூட் பண்ணோம். ஒன்னும் அவர் திருந்துபாடு இல்லை. நேற்று தினம் நாம் திமுக வீழ்த்துவோம், வெற்றி பெறுவோம், திமுக ஓடாட விரட்டுவோம் சொல்றேன் நாம தைரியமா. ஆனால் பழனிசாமி என்ன பண்றாருன்னா, வேலோட ராத்திரியான பேசிக்க வேண்டியது, அங்கிருந்து இவரோட ஸ்டாலினோட பேசிக்க வேண்டியது. நான் கேட்கிற, நீங்க 2 பேர்